வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுல கோடிக்கணக்கான கோவில்கள் இருக்கு. ஆனா படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு மட்டும் ஏன் உலகத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கோவில் இருக்கு? அதுலயும் ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த புஷ்கர் பிரம்மா கோவில் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? இன்னைக்கு நாம பார்க்க போறது புராண ரகசியங்களும் வரலாற்று அதிசயங்களும் நிறைந்த புஷ்கர் பிரம்மா கோவிலை பற்றித்தான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு முக்கியமான டிராவல் டிப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல்ல ஒரு கேள்வி. ஏன் பிரம்மாவிற்கு வேற எங்கேயும் கோவில் இல்லை? புராணங்களின்படி பிரம்மா ஒரு யாகம் செய்ய நினைச்சாரு. அந்த யாகத்துல அவரோட மனைவி சரஸ்வதி தேவி கூட இருக்கணும். ஆனா அவங்க வர தாமதமானதால யாகத்தை முடிக்க காயத்ரிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு யாகத்தை நடத்திட்டாரு பிரம்மா. இதை பார்த்து கோபமடைந்த சரஸ்வதி தேவி, உலகத்துல உங்களை யாரும் வழிபடக்கூடாது, உங்களுக்குன்னு தனியா கோவிலே இருக்காதுன்னு சாபம் கொடுத்தாங்க. ஆனா மத்த தேவர்கள் எல்லாம் வேண்டி கேட்டுக்கிட்டதால அந்த சாபத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க. அதுதான் இந்த புஷ்கர். இங்க மட்டும் பிரம்மாவை மக்கள் வழிபடுவாங்கன்னு சொல்லப்பட்டது. புஷ்அப் அப்படின்னா மலர், கர் அப்படின்னா கை. பிரம்மாவின் கையில் இருந்து விழுந்த தாமரை மலர் தான் இந்த புஷ்கர் ஏரியா உருவானதுன்னு நம்பப்படுது. இந்த கோவில் சுமார் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க இருக்கிற அடித்தளம் 2000 வருஷம் பழமையானது. சிவப்பு நிற கோபுரம். தூரத்துல இருந்தே பளிச்சுன்னு தெரிகிற அந்த சிவப்பு நிற கோபுரம் தான் இந்த கோவிலோட அடையாளம். அதுல ஹம்சம் அன்னப்பறவை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். கருவறை. உள்ளே பிரம்மா 4 முகங்களோடு பத்மாசன நிலையில் உட்கார்ந்து காட்சி தர்றாரு. அவரோட இடது பக்கம் காயத்ரி தேவியும் இருக்காங்க. வெள்ளி நாணயங்கள். கோவிலோட தரையில ஆயிரக்கணக்கான வெள்ளி நாணயங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் பக்தர்கள் தங்களோட காணிக்கையா கொடுத்தது. பிரம்மா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பா போக வேண்டிய இடம் புஷ்கர் ஏரி. இந்த ஏரியை சுத்தி 52 படித்துறைகள் இருக்கு. இங்க ஒரு முறை மூழ்கி எழுந்தா செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும்னு நம்பிக்கை. குறிப்பா வராக காடா மற்றும் பிரம்ம காடா ரொம்ப முக்கியமானது. சாயந்தரம் நேரத்துல இங்க நடக்கிற ஆரத்திய பார்க்கிறது ஒரு தனி அனுபவம். அமைதியும் பக்தியும் கலந்த ஒரு உணர்வை இது கொடுக்கும். இதற்கு நேரடி ஏர்போர்ட் கிடையாது. ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் தான் பக்கம். சுமார் 150 கிலோமீட்டர். ரயிலில் வர்றவங்க அஜ்மீர் ரயில் நிலையத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பஸ் அல்லது ஆட்டோல வரலாம். சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. வானிலை ரொம்ப நல்லா இருக்கும். புஷ்கர் மேளா. நீங்க கார்த்திகை மாசம் வந்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற புஷ்கர் ஒட்டக திருவிழாவை பார்க்கலாம். லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள்னு அந்த ஊரே களைகட்டும். படைப்பு கடவுளான பிரம்மாவோட இந்த புனித தலம் ஒவ்வொரு இந்தியரும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடம். நீங்க எப்ப புஷ்கர் போக போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவில் எத்தனையோ புனித நதிகளும் ஏரிகளும் இருந்தாலும் ராஜஸ்தான் பாலைவனத்தின் நடுவே ஒரு நீல நிற அதிசயம் இருக்குன்னா அது புஷ்கர் ஏரிதான். இந்து தர்மத்தின் தீர்த்தராஜன், அதாவது தீர்த்தங்களுக்கெல்லாம் அரசன் என்று அழைக்கப்படும் இந்த ஏரியின் ஒவ்வொரு துளிக்கும் பின்னால் ஒரு புராண கதை இருக்கு. 52 படித்துறைகள், 500க்கும் மேற்பட்ட கோவில்கள் என ஆன்மீகத்தின் உச்சமாக திகழும் புஷ்கர் ஏரியை பற்றித்தான் இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். புஷ்கர் என்ற சொல்லுக்கு புஷ்பத்தில் மலரில் இருந்து உருவானது என்று பொருள். பத்ம புராணத்தின்படி வஜ்ரநாபா என்ற அரக்கனை அழிப்பதற்காக பிரம்மா தனது கையில் இருந்த தாமரை மலரை ஏவினார். அந்த மலரின் இதழ்கள் 3 இடங்களில் பூமியில் விழுந்தன. அதில் ஒரு இடம்தான் இந்த புஷ்கர் ஏரி. பிரம்மா யாகம் செய்ய தேர்ந்தெடுத்த மிக முக்கியமான தலம் இது. இங்கிருக்கும் நீர் கங்கைக்கு இணையான புனிதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக கார்த்திகை பூர்ணிமா அன்று இந்த ஏரியில் நீராடுவது மோட்சத்தை தரும் என்பது ஐதீகம். இந்த ஏரியை சுற்றி மொத்தம் 52 படித்துறைகள் கேட்ஸ் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வரலாறு உண்டு. வராக தீர்த்தம், வராகா காட். இங்குதான் விஷ்ணு பகவான் வராக அவதாரத்தில் காட்சியளித்ததாக சொல்லப்படுகிறது. பிரம்மா காட். பிரம்மா இங்குதான் யாகம் செய்ததால் இது மிக முக்கியமான படித்துறையாக கருதப்படுகிறது. கௌகாட். சீக்கிய குருக்களான குரு நானக் தேவ் மற்றும் குரு கோவிந்த் சிங் ஆகியோர் இங்கு தங்கியிருந்தனர். மகாத்மா காந்தியின் அஸ்தி இங்குதான் கரைக்கப்பட்டது. மகாராணி விக்டோரியா காட். 1911 இல் ராணி விக்டோரியா வருகை தந்தபோது பெண்களுக்காக தனியாக உருவாக்கப்பட்ட படித்துறை இது. நண்பர்களை, 52 படித்துறைகள்ல வராக காட், பிரம்மா காட் மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான இடங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு தடைகள் நீங்க கணேசா படித்துறை, முனிவர்கள் தவம் செய்த சப்தரிஷி படித்துறை, இந்திரன் சாபம் நீங்கிய இந்திர படித்துறைன்னு ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. குறிப்பா யக்ஞ படித்துறையில நடந்த யாகங்களோட அதிர்வலைகள் இன்னைக்கும் அங்க உணரப்படுதுன்னு சொல்லுவாங்க. கணேசா படித்துறை, கணேஷா காட். எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குவது மரபு. அதுபோல இந்த ஏரிக்கு வரும் பக்தர்கள் தடையற்ற வாழ்விற்காக முதலில் இந்த படித்துறையில் நீராடி விநாயக பெருமானை வழிபடுகிறார்கள். சப்தரிஷி படித்துறை, சப்தரிஷி காட். அத்ரி, வசிஷ்டர், காஷ்யபர் உள்ளிட்ட 7 மாமுனிவர்களின் நினைவாக இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முனிவர்கள் தவம் செய்த இடமாக கருதப்படுவதால் இது மிகுந்த அமைதி நிறைந்த பகுதியாகும்.
இந்திர படித்துறை இந்திரா கேட். தேவர்களின் தலைவன் இந்திரன் தனது சாபங்களை நீக்கிக் கொள்வதற்காக இந்த இடத்தில் நீராடியதாக புராணங்கள் கூறுகின்றன. அரச பதவியும் செல்வாக்கும் நிலைக்க விரும்புபவர்கள் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம். யக்ஞ படித்துறை யக்ய காட். பழங்காலத்தில் முனிவர்கள் மற்றும் அரசர்கள் மிகப்பெரிய வேள்விகளை யாகங்களை இந்த இடத்தில் நடத்தியுள்ளனர். ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக இது கருதப்படுகிறது. பஞ்ச் தேவ்ரி படித்துறை பாச் தேவ்ரி காட். இங்கு வரிசையாக 5 சிறிய கோவில்கள் சிவன் விஷ்ணு உள்ளிட்ட தெய்வங்களுக்கு அமைந்துள்ளன. ஒரே இடத்தில் பல தெய்வங்களை தரிசிக்க முடிவதால் இது பயணிகளிடையே பிரபலம். பத்ரி படித்துறை பத்ரி காட். பத்ரிநாத் திருத்தலத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இந்த படித்துறையில் நீராடினால் பத்ரிநாத் சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. புஷ்கர் ஏரியை சுத்தி நீங்க நடக்கும்போது ஒரு விஷயம் உங்க கவனத்தை ஈர்க்கும். அதுதான் இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மீன்கள். இந்த ஏரியில இருக்கிற மீன்கள் ரொம்ப பெருசாவும் மனிதர்களை பார்த்தா பயப்படாமலும் இருக்கும். ஏன்னா இங்க வர்ற பக்தர்கள் இந்த மீன்களுக்கு உணவளிக்கிறத ஒரு புண்ணிய காரியமா நினைக்கிறாங்க. கரைகள்ல சின்ன சின்ன பொட்டலங்கள்ல கோதுமை மாவு உருண்டைகளை விற்பாங்க. அத வாங்கி நீங்க ஏரிக்குள்ள போட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான மீன்கள் ஒன்னா திரண்டு வந்து அந்த உணவை சாப்பிடுற காட்சி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியை தரும். ஆனா ஒண்ணு கவனிங்க, பிஸ்கட் இல்லனா மத்த தின்பண்டங்களை மீன்களுக்கு போடாதீங்க. ஏன்னா அது ஏரியோட தூய்மையையும் மீன்களோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். அங்க கிடைக்கிற முறையான மாவு உணவை மட்டுமே கொடுங்க. புஷ்கர் பயணத்தின் உச்சக்கட்டமே மாலை நேரத்தில் ஏரிக்கரையில் நடக்கும் ஆரத்திதான். மாலை காலை 6:30 மணியளவில் வராக காட் பகுதியில் நூற்றுக்கணக்கான விளக்குகளை ஏற்றி மேல தாளங்களுடன் ஆரத்தி எடுப்பார்கள். அந்த விளக்குகளின் நிழல் ஏரி நீரில் பட்டு பிரதிபலிக்கும் காட்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு தெய்வீக அனுபவம். அங்கே நிலவும் அமைதியும் மந்திர ஒலிகளும் உங்கள் மனதை அப்படியே லேசாக்கிவிடும். நீங்கள் புஷ்கர் ஏரிக்கு செல்லும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். 1. காலணிகள். ஏரிக்கரை முழுவதும் புனிதமாக கருதப்படுவதால் வெகு தூரத்திற்கு முன்பே உங்கள் காலணிகளை கழற்றிவிட வேண்டும். 2. புகைப்படம். சில குறிப்பிட்ட படித்துறைகளில் புகைப்படம் எடுக்க தடை உள்ளது, அதை மதிக்கவும். 3. அமைதி. இது சுற்றுலா தலம் மட்டுமல்ல, ஒரு வழிபாட்டு தலம். அதனால் ஏரிக்கரையில் சத்தம் போடாமல் அமைதியை கடைபிடிப்பது அவசியம். 4. உணவு. புஷ்கர் நகரம் முழுவதுமே சைவ உணவு மட்டுமே கிடைக்கும். மது மற்றும் அசைவம் இங்கே முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஏரியோட அலைகளை தொட்டு பாருங்க. அது உங்க மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கும்னு நம்புறேன். ராஜஸ்தான் போறவங்க புஷ்கர் ஏரியை தவற விடாதீங்க. வணக்கம் நண்பர்களே. புஷ்கர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பிரம்மா கோவில். ஆனா அந்த பயணத்தை முழுமையாக்க நீங்க 750 அடி உயரத்துல இருக்கிற ரத்னகிரி மலைக்கு மேல போகணும். அங்கதான் பிரம்மாவின் முதல் மனைவியான அன்னை சாவித்திரி வீற்றிருக்காங்க. பிரம்மாவிற்கு ஏன் சாபம் கிடைத்தது? சரஸ்வதி தேவி ஏன் சாவித்திரியாக மலையுச்சியில் அமர்ந்திருக்கிறார்? இந்த கோவிலில் இருக்கும் சாரதா மாதாவின் ரகசியம் என்ன? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். புராணங்களின்படி பிரம்மா உலக நன்மைக்காக புஷ்கரில் ஒரு பெரும் யாகத்தை நடத்த திட்டமிட்டார். அந்த யாகத்தில் மனைவியுடன் அமர வேண்டியது அவசியம். ஆனால் பிரம்மாவின் முதல் மனைவியான அன்னை சரஸ்வதி, இங்கு சாவித்திரி என்று அழைக்கப்படுபவர், வர தாமதமானது. யாகத்திற்கான நேரம் கடந்து கொண்டிருந்ததால் இந்திரனின் ஆலோசனையின்படி காயத்ரி என்ற பெண்ணை மனம் முடித்து யாகத்தை தொடங்கினார் பிரம்மா. யாகசாலைக்கு வந்த சாவித்திரி தேவி தன் இடத்தில் வேறொரு பெண் இருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்தார். உங்களை இந்த புஷ்கரை தவிர வேறு எங்கும் வழிபட மாட்டார்கள் என்று பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்தார். பின்னர் தன் கோபம் தணியாமல் யாகம் நடந்த இடத்திலிருந்து விலகி இந்த ரத்னகிரி மலை உச்சிக்கு சென்று தவத்தில் அமர்ந்தார். இன்றும் அவர் மலையுச்சியிலிருந்தே புஷ்கரை நோக்கியபடி காட்சி தருகிறார். இந்த கோவிலில் அன்னை சாவித்திரியுடன் சரஸ்வதி மாதாவும் வீற்றிருக்கிறார். பொதுவாக சரஸ்வதி தேவியின் அம்சமாகவே சாவித்திரி மாதா போற்றப்படுகிறார். இங்கு சாவித்திரி தேவி கோபத்தின் அம்சமாகவும் சரஸ்வதி மாதா அமைதி மற்றும் ஞானத்தின் அம்சமாகவும் வழிபடப்படுகிறார்கள். பக்தர்கள் முதலில் அன்னை சாவித்திரியை வணங்கிவிட்டு பின்னர் சரஸ்வதி மாதாவின் அருளை பெறுகிறார்கள். கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்க விரும்பும் மாணவர்கள் இங்கு வந்து சரஸ்வதி மாதாவிற்கு சிறப்பு வழிபாடுகளை செய்கிறார்கள். இருச்சியில் இருக்கும் அன்னை சாவித்திரியின் சந்நிதிக்கு வெளியே ஒரு தனி அறையில் நாம் ஒரு அமைதி நிறைந்த இடத்தை காணலாம். இங்கே வீற்றிருப்பவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவியும் உலக மக்களால் அன்னை என்று போற்றப்படுபவருமான அன்னை சாரதா தேவி ஆவார். 1911ஆம் ஆண்டு அன்னை சாரதா தேவி இந்த புனிதமான ரத்னகிரி மலைக்கு வருகை தந்து அன்னை சாவித்திரியை தரிசனம் செய்தார். அந்த பயணத்தின் நினைவாகவும் அவர் இந்த தலம் மீது கொண்டிருந்த பக்தியின் அடையாளமாகவும் இந்த சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. அன்னை சாவித்திரியின் ஆக்ரோஷமான புராண வரலாற்றை தெரிந்து கொள்ளும் அதே வேளையில் வெளியறையில் இருக்கும் அன்னை சாரதா தேவியின் சந்நிதி நமக்கு ஒரு மென்மையான ஆன்மீக அமைதியை கொடுக்கிறது. கோவிலை அடைய 2 வழிகள் உள்ளன.
1000 கக்கும் மேற்பட்ட செங்குத்தான படிக்கட்டுகளில் ஏறி செல்வது ஒரு வழி. சவால்களை விரும்புபவர்கள் அதிகாலையில் இப்படி செல்வார்கள். மற்றொரு வசதியான வழி ரோப்வே. வெறும் 6 நிமிடங்களில் நீங்கள் மலை உச்சிக்கு சென்று விடலாம். இந்த பயணத்தின் போது கீழே தெரியும் புஷ்கர் ஏரியும் ஆரவல்லி மலைத்தொடரும் உங்கள் கண்களுக்கு விருந்தாக அமையும். குறிப்பாக சூரிய அஸ்தமனத்தை பார்க்க இதுவே சிறந்த இடம். இங்கு வரும் பக்தர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மலைக்கோவில் என்பதால் குரங்குகள் தொல்லை அதிகம். கையில் உணவுப் பொருட்கள் அல்லது பைகளை வெளிப்படையாக கொண்டு செல்லாதீர்கள். கோவிலில் வேண்டிக் கொண்டால் குழந்தைகளின் கல்வி மேம்படும் என்பது பலமான நம்பிக்கை. காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். அன்பு நண்பர்களே, அன்னை சாவித்திரியின் ஆக்ரோஷமான தவம், அன்னை சரஸ்வதியின் பேரறிவு மற்றும் வெளி அறையில் வீற்றிருக்கும் அன்னை சாரதா தேவியின் அளவற்ற அமைதி என இந்த ரத்னகிரி மலைப்பயணம் ஒரு முழுமையான ஆன்மீக தேடலாகும். உயரமான மலை உச்சி, கண்ணை கவரும் பாலைவன காட்சி, அதையும் தாண்டி மனதிற்குள் ஊற்றெடுக்கும் ஒரு இனம் புரியாத அமைதி. இவைதான் சாவித்திரி மலைக்கோவிலின் உண்மையான ஈர்ப்பு. நீங்கள் புஷ்கர் வரும்போது அன்னை சாரதா தேவி தங்கியிருந்து தரிசித்த இந்த புனிதமான மலையை தவறவிடாதீர்கள். வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பிரம்மா கோவிலும் புனித ஏரியும் தான். ஆனால் இதே புஷ்கர் நகரில் தென்னிந்திய கலைநயத்துடன் ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? வட இந்திய கட்டிடக்கலைக்கு நடுவே தமிழ்நாட்டின் கோபுரங்களை நினைவுபடுத்தும் ரங்கநாத் கோயில் பற்றித்தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, 3 வெவ்வேறு கலாச்சாரங்களின் அபூர்வ சங்கமம். இந்த ரங்கநாத் கோயில் கிபி 1844ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. பெரும் வணிகரான சேத் பூரன் மால் கனேரிவால் என்பவரால் இது உருவாக்கப்பட்டது. மகாவிஷ்ணுவின் அம்சமான ரங்கநாத பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தலம் வட இந்தியாவில் இருந்தாலும் இங்குள்ள வழிபாட்டு முறைகள் அனைத்தும் தென்னிந்திய திருத்தலங்களைப் போலவே கடைபிடிக்கப்படுகின்றன. குறிப்பாக வைணவ ஆகம விதிப்படி இங்கு பூஜைகள் நடைபெறுவது இதன் தனிச்சிறப்பு. இந்த கோயிலின் மிக முக்கியமான அம்சம் இதன் கட்டிடக்கலை. இது 3 வெவ்வேறு பாணிகளின் கலவையாக திகழ்கிறது. நுழைவாயிலில் இருக்கும் பிரம்மாண்டமான கோபுரம் நம் தமிழக திராவிட கலை பாணியிலும், கோயிலின் உட்புற தூண்கள் ராஜபுதன கலை பாணியிலும், சில வளைவுகள் மற்றும் அலங்காரங்கள் முகலாய கலை நயத்திலும் அமைந்துள்ளன. இந்த 3 பாணிகளும் ஒரே இடத்தில் இணைந்திருப்பது இந்தியாவிலேயே மிக அபூர்வமான ஒன்று. இப்போது கருவறையில் வீற்றுள்ள இறைவனின் தெய்வீக கோலத்தை பார்ப்போம். இங்கே ரங்கநாத் பெருமான் புல்லாங்குழல் ஏந்திய வேணுகோபாலனாக, அதாவது கிருஷ்ணனின் கோலத்தில் நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார். தலை, இடுப்பு மற்றும் முழங்கால் என 3 இடங்களில் உடல் லேசாக வளைந்து நிற்கும் திரிபங்க எனும் அழகிய நிலையில் இறைவன் எழுந்தருளியுள்ளார். இவருக்கு இருபுறமும் அன்னை ஆண்டாள் கோதாதேவி மற்றும் அன்னை லக்ஷ்மி தேவி ஆகிய இருவரும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். வட இந்தியாவில் இருந்தாலும் தென்னிந்தியாவின் வைணவ தலங்களின் அதே உணர்வை இந்த தெய்வீக தம்பதிகளின் தரிசனம் நமக்கு கொடுக்கிறது. இந்த கோயிலின் முற்றத்தில் ஜொலிக்கும் 50 அடி உயர கருட தூண் அனைவரையும் ஈர்க்கும் ஒரு பிரம்மாண்டமான அங்கமாகும். இது முழுக்க முழுக்க தங்கமுலாம் பூசப்பட்டது. இங்கிருக்கும் அர்ச்சகர்கள் இன்றும் பாரம்பரியமான தென்னிந்திய ஐயங்கார் முறைப்படி தூய தமிழில் 4000 திவ்ய பிரபந்தம் பாடி திருமஞ்சனம் மற்றும் பூஜைகளை செய்கின்றனர். ராஜஸ்தானின் மணல் காற்றில் தமிழ் வேதங்கள் ஒலிப்பது மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு அனுபவம். ரங்கநாத் கோயில் வெறும் கட்டிடக்கலை அதிசயம் மட்டுமல்ல, அது தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் இணைக்கும் ஒரு ஆன்மீக பாலம். நீங்கள் புஷ்கர் சென்றால் இந்த தலத்தை அவசியம் தரிசியுங்கள். வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பிரம்மா கோயில்தான். ஆனால் புஷ்கர் நகரம் உருவாவதற்கே காரணமாக இருந்த ஒரு ஆதி திருத்தலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மகாவிஷ்ணுவின் 3வது அவதாரமான வராக பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வராக கோயில் பற்றித்தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். புஷ்கர் வரும் பயணிகள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க தலம் இது. புராணங்களின்படி இரண்யாட்சன் எனும் அசுரன் பூமியை பாயாகச் சுருட்டி கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தபோது மகாவிஷ்ணு வராக பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டெடுத்தார். அவ்வாறு மீட்டெடுத்த பூமியை நிலைநிறுத்த அவர் தேர்ந்தெடுத்த இடமே இந்த புஷ்கர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பிரம்மதேவர் இங்கு யாகம் செய்ய முனைந்த போது அவருக்கு பாதுகாப்பாக வராக பெருமாள் இங்கே தோன்றியதாக தல வரலாறு கூறுகிறது. இதனால்தான் புஷ்கரின் மிக பழமையான தெய்வமாக வராக பெருமாள் போற்றப்படுகிறார். இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் மன்னர் 2ஆம் அர்னோராஜாவால் கட்டப்பட்டது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் இந்த கோயில் பெருமளவில் சேதப்படுத்தப்பட்டது. பின்னர் கிபி 1727ஆம் ஆண்டு ஜெய்ப்பூர் மன்னர் மகாராஜா சவாய் ஜெய்சிங் ராஜா சவாய் ஜெய்சிங் 2 அவர்களால் இந்த கோயில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இன்று நாம் பார்க்கும் பிரம்மாண்ட நிலையை அடைந்தது.
சிதைக்கப்பட்ட சிலைகளுக்கிடையிலும் இந்த கோயில் இன்றும் கம்பீரமாக நிற்பது அதன் உறுதிக்குச் சான்று. வெள்ளை மணற்பாறைகளால் கட்டப்பட்ட இந்த கோயில் பார்ப்பதற்கு ஒரு சிறு கோட்டை போலவே காட்சியளிக்கும். இதன் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். கருவறையில் சுமார் 2 அடி உயரமுள்ள வராகப் பெருமானின் திருவுருவம் வெள்ளை பளிங்கு கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. அசுரனை அழித்து பூமியை தனது தந்தத்தால் ஏந்தி நிற்கும் அந்த தோற்றம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புஷ்கர் ஏரியிலிருந்து மிக அருகிலேயே இந்த கோயில் அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி மற்றும் வராக ஜெயந்தி போன்ற நாட்களில் இங்கே வழிபாடுகள் மிகச் சிறப்பாக நடைபெறும். அமைதியான சூழலில் இறைவனை தரிசிக்க விரும்புபவர்களுக்கு இந்த தலம் ஒரு மிகச்சிறந்த இடமாகும். புஷ்கரின் ஆன்மீக பயணத்தில் பிரம்மா கோயிலையும் ரங்கநாத் கோயிலையும் தரிசிப்பவர்கள் இந்த பழமையான வராக பெருமாள் கோயிலையும் தவறவிடாதீர்கள். வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் என்றாலே பிரம்ம தேவர்தான் நம் நினைவுக்கு வருவார். ஆனால் இதே நகரில் தரைமட்டத்திற்கு பல அடி ஆழத்தில் ஒரு குகை போன்ற அமைப்பில் வீற்றுள்ள ஒரு அதிசயமான சிவத்தலம் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? சுமார் 800 ஆண்டுகால வரலாற்றை தாங்கி நிற்கும் ஆத்மேஸ்வர் மகாதேவ் கோயிலின் ஆன்மீக ரகசியங்களை தேடி இன்றைய நமது பயணம் அமைகிறது. இந்த கோயில் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என கருதப்படுகிறது. ஆத்மேஸ்வர் என்றால் ஆத்மாவின் இறைவன் என்று பொருள். புராணங்களின்படி பிரம்மதேவர் தனது யாகத்தை தொடங்கிய போது அதற்கு பாதுகாப்பாகவும் சாட்சியாகவும் சிவபெருமான் இங்கே தோன்றியதாக கூறப்படுகிறது. பரபரப்பான நகரின் நடுவே இருந்தாலும் இந்த கருவறைக்குள் நுழைந்தவுடனேயே ஒரு பேரமைதி நம்மை சூழ்ந்து கொள்வதை உணர முடியும். இந்த தலம் முழுக்க முழுக்க கற்களால் ஆனது. வெயில் காலத்தில் கூட இந்த கருவறை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். இங்கிருக்கும் சிவலிங்கம் பாதாள லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் இறைவனை தரிசிக்க நாம் குனிந்து செல்ல வேண்டும். இது நமது ஆணவத்தை குறைத்து இறைவனிடம் சரணடைவதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆன்மீக தேடலும் அமைதியும் தேடும் பயணிகளுக்கு ஆத்மேஸ்வர் மகாதேவ் ஒரு மிகச்சிறந்த இடம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் விருப்பத்தை லைக் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். புஷ்கர் நகரின் மிக பழமையான சிவத்தலங்களில் ஒன்று கபாலேஸ்வர் மகாதேவ். சிவபெருமானின் கையிலிருந்தே அகலாத ஒரு பிரம்மாண்ட சாபம் புஷ்கரின் இந்த இடத்திற்கு வந்தவுடன் நீங்கியது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய இந்த தலத்தின் பின்னணியில் உள்ள மிரள வைக்கும் இதிகாச கதையை இன்றைய காணொளியில் விரிவாக காண்போம். புராணங்களின்படி பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கத்தில் சிவனார் பிரம்மாவின் 5வது தலையை கொய்தார். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. வெட்டப்பட்ட அந்த தலை கபாலம் சிவனின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. அவர் எங்கு சென்றும் அது விலகவில்லை. இறுதியில் புஷ்கரின் இந்த இடத்திற்கு வந்தபோதுதான் அந்த தலை அவர் கையை விட்டு அகன்றது. கபாலம் விடுபட்ட இடம் என்பதால் இது கபாலேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறது. தீராத தோஷங்கள் மற்றும் சாபங்களை நீக்கும் வல்லமை படைத்த இடமாக இது பக்தர்களால் போற்றப்படுகிறது. பழங்கால கட்டிடக்கலை மாறாமல் இன்றும் அதே பொலிவுடன் காட்சியளிக்கும் இந்த கோயிலில் இன்றும் பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளே கடைபிடிக்கப்படுகின்றன. வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இது ஒரு புதையல் போன்ற இடமாகும். புஷ்கர் பயணத்தில் வரலாற்று பின்னணி கொண்ட இந்த தலத்தை தவறாமல் தரிசியுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் என்றாலே ஆன்மீகத்தின் உறைவிடம். அங்கே மகாபாரத காலத்து ரகசியங்கள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் உள்ள தோஷங்களை நீக்கும் அபூர்வ சக்திகளும் புதைந்துள்ளன. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது தாகம் தீர்த்த பாஞ்ச்குண்ட், வற்றாத ஊற்று நீர் கொட்டும் கௌமுக் மற்றும் திருமணத்தடை மற்றும் நாக தோஷங்களை நீக்கும் வல்லமை கொண்ட நீல் மகாதேவ் பற்றித்தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்க உதவும் இந்த திருத்தலத்தின் ரகசியங்களை வாங்க தெரிந்து கொள்ளலாம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்த போது இந்த புஷ்கர் பகுதிக்கு வந்தனர். தாகத்தால் அவர்கள் தவித்த போது பலசாலி பீமன் தனது கதாயுதத்தால் நிலத்தை பிளந்து நீரை வரவழைத்தார். அவ்வாறு உருவான 5 நீர்நிலைகளே பாஞ்ச்குண்ட் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 5 குளங்களிலும் நீராடுவது காசியில் நீராடுவதற்கு இணையான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. பாண்டவர்கள் இங்கே திரௌபதியுடன் தங்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்த மிக புனிதமான இடம் இது. பாஞ்ச்குண்டிற்கு அருகிலேயே கௌமுக் தலம் உள்ளது. மலையிலிருந்து வரும் இயற்கை ஊற்று நீர் பசுவின் வாய் வழியாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த நீர் மூலிகை குணங்கள் கொண்டது மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்தது. நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த கௌமுக் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அங்கிருக்கும் இறைவனை வழிபடுவது தோஷத்தின் வீரியத்தை குறைக்கும் என்பது ஐதீகம். இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். புஷ்கரில் உள்ள இந்த நீல் மகாதேவ் தளம் நாகதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷங்களுக்கு காலா சர்பா தோஷா மிகச்சிறந்த பரிகார தலமாக போற்றப்படுகிறது. ஏன் இங்கே பரிகாரம் செய்ய வேண்டும்?
புராணங்களின்படி இந்த பகுதியில் நாக தேவதைகள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததாக கூறப்படுகிறது. ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், திருமண தடையால் அவதிப்படுபவர்கள் அல்லது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து பாஞ்ச்குண்டில் நீராடி நீல் மகாதேவிற்கு பால் அபிஷேகம் செய்து நாக தேவதைகளுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. அர்ஜுனன் இங்கே தவம் செய்தபோது சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து அனைத்து தடைகளையும் நீக்கியதாக கூறப்படுகிறது. நீல் மகாதேவ் சன்னதிக்கு அருகிலேயே பீமாதேவி அல்லது நீலதேவி வீற்றுள்ளார். வனவாசத்தின் போது பாண்டவர்களுக்கு எந்தவிதமான நாக பயமும் எதிரிகளின் பயமும் ஏற்படாமல் இருக்க பீமன் இந்த தேவியை வழிபட்டு வந்துள்ளார். இவரே பாண்டவர்களின் குலதெய்வமாக இந்த வனவாச காலத்தில் விளங்கியதாக சொல்லப்படுகிறது. நீல நிற பாறைகளுக்கு நடுவே வீற்றுள்ள இந்த அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மனவலிமையையும் பாதுகாப்பையும் வழங்குகிறார். மற்ற இடங்களைப் போலன்றி இங்கே ஒரு பேரமைதி நிலவும். ஏராளமான மயில்கள் உங்களை வரவேற்கும். செல்லும் வழி புஷ்கர் ஏரியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ரத்னகிரி மலை அடிவாரத்தில் இது அமைந்துள்ளது. நேரம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செல்வது சிறந்தது. இயற்கையோடு இணைந்து இறைவனின் அருளையும் தோஷ நிவர்த்தியையும் பெற விரும்புபவர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான இடம். புஷ்கர் பயணத்தில் இதிகாச பின்னணி மற்றும் பரிகார சிறப்பு கொண்ட இந்த பாஞ்ச்குண்ட், கௌமுக் மற்றும் நீல் மகாதேவ் கோயில்களை தவறவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி வளம் பெற இறைவனை வேண்டுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.